Welcome students. Now we shall start chapter 16, that is object oriented programming with C++, and the concept inheritance is what we are going to see. Okay students, shall we continue the lesson? Just see this program example. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்ட்டு என்னன்னு பார்த்தோம். கிரியேட்டிங் டிரைவ்டு கிளாஸ். ஒரு கிளாஸ்னால் அதுக்குள்ளே என்னென்னு இருக்கும், டேட்டா மெம்பர் இருக்கும், மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த கிளாஸ் என்கேப்சுலேஷன்னு சொல்லுவோம். அந்த கான்செப்டை நமக்கு வேணுங்கிற டேட்டாஸ் அண்ட் மெம்பர் ஃபங்க்ஷன்லாம் போட்டு வைக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம், என்கேப்சுலேஷன். ஸோ அதில் வந்து என்கேப்சுலேஷன் பார்த்தோம். தென் இந்த கிளாஸ்க்கு வந்து நம்ம ஒரு வேரியபிள் இங்கே க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா, மெயின் ஃபங்க்ஷனில் க்ரியேட் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டா மெம்பரோ மெம்பர் ஃபங்க்ஷனையோ ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் கால் க்ரியேட்டிங் ஆப்ஜெக்ட். இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் அந்த கிளாஸ் நேம் பக்கத்தில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறதா என்னது ஆப்ஜெக்ட் கொடுத்தா தான் இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற டேட்டா மெம்பருக்கெல்லாம் மெமரி அலாட் பண்ணும். இதெல்லாம் ஆல்ரெடி வி ஹவ் சீன். இப்போ ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க, கிளாஸுங்கிற கீவேர்டு. தென் அதுக்கு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் டு சேஞ்ச் தட். நான் டைப் பண்ணுறப்போ இங்கே ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கிறதுனால கேபிட்டலில் வந்திருக்கு. இப்போ இங்கே கிளாஸ் ஸ்மால் லெட்டரில் வரும். தென் அதுக்கு பக்கத்தில் கேப் விட்டு நம்ம ஏதாவது ஒரு நேம் கொடுப்போம். இப்போ இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோம், 1. தென் இதுக்குள்ளே இன்ட் ஏ ஒரு வேரியபிள். தென் ஐ ஹாவ் யூஸ்ட் இந்த ப்ரொடெக்டட் அப்படிங்கிறது என்னது, விசிபிலிட்டி லேபிள். ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். ப்ரொடெக்டட் இப்போ இங்கே மேலே இதுக்கு மேலே எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ஏங்கிறது என்னது, ப்ரைவேட். ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் ஆர் மெம்பர் ஃபங்க்ஷன்லாம் இப்போ இந்த கிளாஸ் 1னா அதுக்குள்ளே மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வெளியில் அதை எங்கேயும் யூஸ் பண்ண முடியாது. ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் எது, பி, அதான ப்ரொடெக்டட் கீழே வருது. அப்போ அதை வந்து இந்த கிளாஸ்க்குள்ளேயும் இதுக்கு டிரைவ்டு கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பப்ளிக்னு கொடுத்துருக்கோம் பாருங்கள். இன்னொன்று பப்ளிக் கீழே வர்றது இந்த சிங்கிற டேட்டா மெம்பர். தென் இந்த ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஒரு ஃபங்க்ஷன், சம், புட், இதெல்லாமே. அப்போ அதெல்லாம் எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் விசிபிலிட்டி லேபிள் ஆர் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். இப்போ நம்ம இன்ஹெரிட்டன்ஸுங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ் அதிலிருந்து இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போமா. இப்போ பாருங்கள், அதுக்கும் கிளாஸுங்கிற கீவேர்ட், தென் ஏதாவது ஒரு நேம் கொடுக்கணும். 2ன்னு நான் கொடுத்துருக்கேன். இதுதான் derived class name. Wait, I'll make the size big. இது derived class 2ங்கிறது. இது வந்து base class. ஸோ இங்கே வந்து எது ஃபஸ்ட்டு வர்றது டிரைவ்டு கிளாஸ். தென் அதுக்கு பக்கத்தில் என்ன சிம்பிள், தட் இஸ் த மெயின் திங், காலன் சிம்பிள் கொடுக்கணும். இஸ் இட் விசிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்? காலன் சிம்பிள் டபுள் டாட் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் காலன் சிம்பிள். தென் ப்ரைவேட் கொடுக்கலாம், ப்ரொடெக்டட் கொடுக்கலாம், பப்ளிக் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி இருக்கிற கிளாஸ் எது, 1, அதுதான் பேஸ் கிளாஸ். ஸோ திஸ் இஸ் த வே யூ கேன் கிரியேட் அ சப் கிளாஸ் ஆர் டிரைவ்டு கிளாஸ். ஸோ இங்கே வந்து டிரைவ்டு கிளாஸ் என்ன க்ரியேட் பண்ணுறோம், 2. அந்த எப்போவுமே டிரைவ்டு கிளாஸ் நேம் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும். சைல்டு கிளாஸ், சைல்டு தான் ஃபஸ்ட்டு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சைல்டு கிளாஸ் சொல்லலாம், இல்லை சப் கிளாஸ் சொல்லலாம், டிரைவ்டு கிளாஸ் சொல்லலாம், இன்ஹெரிட்டட் கிளாஸ்னு சொல்லலாம். ஸோ அது ஃபஸ்ட்டு வரணும். அதுக்கப்புறம் காலன் சிம்பிள் மெயின் திங். தென் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் ஏதாவது கொடுக்கணும். அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற பேஸ் கிளாஸ் நேம் கொடுக்கணும். இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி ஆஸ் யூஷுவல் நார்மலாக வர டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்லாம் இதுக்குள்ளேயும் நமக்கு வேணுங்கிற டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன்லாம் பாருங்கள் கண்டினியூ பண்ணி கொடுத்துருக்கேன். தென் இதுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர்லாம் கொடுத்துருக்கேன். கன்ஸ்ட்ரக்டர்னால் என்ன, இந்த கிளாஸ் நேம்லேயே இருக்கிற ஃபங்க்ஷன் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்டர். அதுக்கு முன்னாடி டில்டு சிம்பிள் இருந்தால் டிஸ்ட்ரக்டர். அதே போல் இதுலேயே பேஸ் கிளாஸ்லேயே கொடுத்துருக்கேன் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஆல்ரெடி இருக்கிற கிளாஸு பேஸ் கிளாஸ்,
அதிலிருந்து நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணுறது derived class. எப்படி க்ரியேட் பண்ணோம்? class formatted. Then derived class name, colon symbol, access specifier, base class name. Then you can specify private, protect, public நமக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்து data member, member function, constructor, destructor எல்லாமே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதே போல் மெயின் ஃபங்க்ஷனில் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இதெல்லாம் டூக்குள்ளே இருக்கிறது ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் ரீடுங்கிற ஃபங்க்ஷன் மைனஸுங்கிற ஃபங்க்ஷன் டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் இதெல்லாம் அந்த டூங்கிற கிளாஸ்க்குள்ளே கொடுத்துருக்கேன். தென் மெயினில் ஐ எம் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் ஃபார் எதுக்கு டீங்கிற கிளாஸ்க்கு தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ டீங்கிற ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறப்ப எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? அப்போ எந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும்? டூவோட கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லையா? பட் டூங்கிறது ஒரு derived கிளாஸாக இருக்கிறதுனால அதனோட பேஸ் கிளாஸ் எது, அதுக்குள்ளே கன்ஸ்ட்ரக்டர் இருக்கான்னு பார்க்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அவுட்புட் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் தான் derived கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரில் இருக்கிற அவுட்புட்டை எழுதணும். அப்புறம் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? டிஸ்ட்ரக்டர். அப்போது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரக்டர் derived கிளாஸோட டிஸ்ட்ரக்டர் ரிவர்ஸ் ஆர்டர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அவுட்புட் எழுதணும்? பேஸ் கிளாஸோட டிஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும்னா கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் derived கிளாஸ், தென் டிஸ்ட்ரக்டர் ஆஃப் derived கிளாஸ், டிஸ்ட்ரக்டர் ஆஃப் த பேஸ் கிளாஸ். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட். மற்ற ஃபங்க்ஷன் நான் எதுவுமே கால் பண்ணலை, வேணும்னா நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இப்போ கால் பண்ணுறேன். டி தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வேறு எதுவுமே க்ரியேட் பண்ணுறதுனால ஃபங்க்ஷன் எதுவும் கால் பண்ணாதனால வெறும் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டரோட அவுட்புட் மட்டும்தான் வரும். கன்ஸ்ட்ரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? நம்ம க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட் derived கிளாஸோட ஆப்ஜெக்டாக இருந்தால் derived கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் போய் பார்க்கணும். ஆனால் அது derived கிளாஸாக இருக்கனால அதுக்கு முன்னாடி இதனோட பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரோட அவுட்புட் பார்த்துட்டு அதை எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் இதை எழுதணும். அப்புறம் எல்லாம் முடிகிறப்ப டிஸ்ட்ரக்டர் எப்படி ஆகும்னா ரிவர்ஸ் ஆர்டர், ஃபஸ்ட்டு derived கிளாஸோட டிஸ்ட்ரக்டர், அதுக்கப்புறம் தான் பேஸ் கிளாஸோட டிஸ்ட்ரக்டரோட அவுட்புட் எழுதணும். இப்போ இதில் இருக்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணோன்னா ஆஸ் யூஷுவல் என்ன கொடுத்துக்கலாம்? நீங்கள் இங்கே டி டாட் இப்போ ரீட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். அப்போ ரீட் எங்கே கேபிட்டல் வருது, சாரி ஸ்மால் லெட்டரில் கொடுக்கணும். டி டாட் ரீட் அப்படின்னா ரீடுங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அப்புறம் டி டாட் மைனஸ் அப்படின்னா மைனஸுங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ சப்போஸ் வந்து இங்கே ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு நேம் கொடுக்குறோம். இப்போ இங்கே புட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, இங்கேயும் நான் புட்டுன்னே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டிஸ்பிளேக்கு பதிலாக ஐ எம் கிவிங் த சேம் நேம் PUT புட் அப்படின்னு கொடுக்குறேன். பேஸ் கிளாஸ்லேயே புட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது, derived கிளாஸ்லேயே புட்டுங்கிற ஃபங்க்ஷன் இருக்கா? அப்போ வந்து நீங்கள் இங்கே டி டாட் புட்னு நான் கால் பண்ணுறேன். டி டாட் புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போ எந்த புட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்? derived கிளாஸோட புட் ஃபங்க்ஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். பேஸ் கிளாஸோட புட் ஃபங்க்ஷனை அதை என்ன பண்ணிடும்? ஹைட் பண்ணிடும். இதுதான் ஓவர் ரைடிங். தட் இஸ் கால் overriding. When the function names in both base class and derived class are same, when we create object for the derived class and call the derived class function, the base class function is hidden. That is called overriding. இப்போ அந்த base class function தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா என்ன கொடுக்கலான்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுக்கணும். இப்போ இங்கே வந்து என்ன கொடுக்குறோம்? ஐ எம் காலிங் பேஸ் கிளாஸோட ஃபங்க்ஷன் இங்கேருந்து கால் பண்ணோன்னா I want to call base class function அப்படின்னா இங்கே பாருங்கள் 1 டபுள் டாட் அதில் இருக்கிறது என்னது? புட். இந்த மாதிரி கால் பண்ணிக்கலாம். ஸோ when the function ரெண்டும் சேமாக இருக்குது, பேஸ் கிளாஸோட ஃபங்க்ஷன் ரெஃபர் பண்ணோன்னா அந்த கிளாஸ் நேம் தென் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், தட் இஸ் கால் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கால் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் அந்த ஓவர் ரைடிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அவாய்ட் பண்ணிக்கலாம்.
by using scope operator. இப்போ இந்த ப்ரைவேட் ப்ரொடெக்டட் பப்ளிக் இருக்கு இல்லையா, இதனோட மீனிங் என்னன்னா, டிரைவ்டு கிளாஸ்னால என்ன, பேஸ் கிளாஸில் இருக்கிற எல்லாமே இந்த டிரைவ்டு கிளாஸை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இது நான் சொல்கிறேன், நல்லா கவனமாக கேளுங்க. பேஸ் கிளாஸில் என்னென்ன இருக்குது, ப்ரைவேட் மெம்பர் இருக்கும், ப்ரொடெக்டட் மெம்பர் இருக்கும், பப்ளிக் மெம்பர் இருக்கும். அது எல்லாமே டிரைவ்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எக்ஸப்ட் பேஸ் கிளாஸ். இப்போ இது வந்து வராது. இங்கே எது ப்ரைவேட் மெம்பர், ஏ, ஏன்னா ஏக்கு மேலே எது கொடுக்கல. இது வந்து இங்கே வராது. திஸ் won't come. பட் ப்ரொடெக்டட் எது, பி. பி அப்புறம் பப்ளிக் மெம்பர் எல்லாம் இங்கே வரும். அது வரப்போ இங்கே என்னவாகும்னா, இங்கே எல்லாமே ப்ரைவேட்டாக மாறிடும். இப்போ இங்கே வந்து பி ப்ரொடெக்டடாக இருக்கா, இங்கே வரப்போ இதனோட என்னவா போயிடும், ப்ரைவேட்டுக்குள்ளே வந்துடும், ப்ரைவேட் மெம்பர் ஆகிடும். அதே மாதிரி சி இங்கே பப்ளிக்காக இருக்கா, அதுவும் இங்கே என்னவாயிடும், ப்ரைவேட்டாக ஆகிடும். ஸோ ப்ரைவேட்னு கொடுத்தா அங்கேருந்து வர்றது எல்லாமே இங்கே ப்ரைவேட். அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் இங்கே வராது. கெட்டுங்கிற ஃபங்க்ஷன் அது என்னவாகும், ப்ரைவேட் ஆகிடும். அதே மாதிரி சம் ஃபங்க்ஷன் அது இங்கே வரும், அதுவும் ஆனால் இதனோட ப்ரைவேட்டு. தென் புட் ஃபங்க்ஷன் வரும், அதுவும் இங்கே இதனோட ப்ரைவேட் ஆகிடும். பாருங்கள், எல்லாமே ப்ரைவேட்டு கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரைவேட் ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுத்தா எல்லாமே என்னவாயிடும், ப்ரைவேட்டில் கீழே இந்த கிளாஸோட ப்ரைவேட் ஆகிடும். அதே நான் இங்கே வந்து ப்ரைவேட்டுக்கு பதிலாக ப்ரொடெக்டர்னு கொடுக்கலாம். PROTECTED ப்ரொடெக்டர்னு கொடுத்தா என்னவாகும்னா, பேஸ் கிளாஸ்லேருந்து வர PROTECTED இஃப் ஐ கிவ் ப்ரொடெக்டட், இங்கேருந்து இன்ஹெரிட் ஆகி வர்றது எல்லாமே, அதாவது இந்த சி கெட் சம் புட்டெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இதனோட ப்ரொடெக்டட் மெம்பராக மாறிடும், ப்ரொடெக்டட் கீழே வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுவே நான் இங்கே பப்ளிக் கொடுக்குறேன், PUBLIC பப்ளிக்னு கொடுத்தா இங்கேருந்து வர்றது எல்லாமே சேஞ்சஸ் இல்லாமல் அதே மாதிரி இருக்கும். இப்போ இங்கே வந்து பி ப்ரொடெக்டடா, இப்போ பி மட்டும் இங்கே என்ன வரும், பி வந்து ப்ரொடெக்டரில் வரும். சி மற்றது எல்லாமே என்னது, பப்ளிக் கீழே வருதா, அப்போ அதெல்லாம் மட்டும் இங்கே பப்ளிக் கீழே வரும். அதாவது இதனோட பப்ளிக் மெம்பராக மாறிடும். ஸோ இங்கே மேலே நம்ம என்ன கொடுக்குறோமோ, பி மட்டும்தான் ப்ரொடெக்டடாக இருக்கும். இங்கே பி ப்ரொடெக்டடாக இருக்கா, ஸோ இங்கே வரப்போ அதுவும் ப்ரொடெக்டட். சி தென் கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் இங்கே வராது, சிக்கு இன்ஹெரிட் ஆகாது. சி சம் புட் கெட் அதெல்லாமே இங்கே பப்ளிக்காக இருக்குது, இங்கே வந்தாலும் பப்ளிக்காக இருக்கும். ஸோ ஒரு சேஞ்சஸ் இல்லாமல் இருக்கிறது பப்ளிக். ப்ரைவேட்னு கொடுத்தா அங்கேருந்து வர எல்லாமே இங்கே இதனோட ப்ரைவேட் மெம்பர் ஆகிடும். ப்ரொடெக்டட்னு கொடுத்தா அங்கேருந்து வர எல்லாமே இங்கே பேஸ் டிரைவ்டு கிளாஸோட ப்ரொடெக்டட் மெம்பர் ஆகிடும். பப்ளிக்னு கொடுத்தா அங்கேருந்து இங்கே வர்றது அங்கே என்னவா இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். அங்கே ப்ரொடெக்டட்னா இங்கேயும் ப்ரொடெக்டட், அங்கே பப்ளிக்னா இங்கேயும் பப்ளிக். ஸோ திஸ் இஸ் கால்ட் accessibility அப்படிங்கிறோம். What we call students, that is called accessibility. Now we shall see the theory part. Chapter 16. So inheritance is the most important feature. What is inheritance? Which is the most important feature? Inheritance, object oriented programming. Inheritance ஓட யூஸ் என்ன? It enables new class and its objects to take on the properties of the existing class. ஆல்ரெடி இருக்கிற கிளாஸு பேஸ் கிளாஸ், அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது டேட்டா மெம்பர் ஃபங்க்ஷன் எல்லாமே இது எடுத்துக்கும். A class that is used as the base for creating new class is called super classனு சொல்லலாம். base class ஆல்ரெடி இருக்கிற கிளாஸ். That inherits from the super class is called subclass or derived class. Inheritance ஓட இம்பார்ட்டன்ட் என்னன்னா reusability.
So creating new classes called derived classes from the existing or base classes. What is inheritance க்கு இந்த லைன் எழுதிக்கோங்க. இது இந்த லைன். It allows us to inherit all the code of one class to another class. The class to be inherited is called base class and the parent class, and the class which is inherits other class is called, which inherits from other class is called derived class or child class. அதில் வந்து derived classக்கு தான் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஏன்னா பேஸ் கிளாஸில் இருக்கிறது சேர்ந்து வரனால it is called power packed class, as it can add additional attributes, methods and thus enhance its functionality. பேஸ் கிளாஸில் இருக்கிறதெல்லாம் derived class யூஸ் பண்ணிக்கிறதுனால அதனோட functions increase ஆகும். So it's a power packed class. Main advantage in the 3 point: reusability, it represents real world relationship well, it supports transitivity. எது எங்கேருந்து போகுங்கிறது கிளியராக தெரியும். இந்த இன்ஹெரிட்டன்ஸை 5 டைப்ஸ் இருக்குது பாருங்கள். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல், ஹைப்ரிட், ஹையரார்க்கியல். சிங்கிள்னா என்னன்னா, இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்கள், இப்போ ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுலேருந்து ஒரே ஒரு கிளாஸ் இன்ஹெரிட் பண்ணுறீங்க, டிரைவ்ட் கிளாஸ் பின்னு. ஸோ இது வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஏபி 2 பேஸ் கிளாஸ் இருக்கும், அதுலேருந்து ஒரு கிளாஸை டிரைவ் பண்ணுறோம். இங்கே வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸில் ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டிரைவ்டு கிளாஸ். இங்கே மல்டிபிள் பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு டிரைவ்டு கிளாஸ் கொண்டு வரீங்க. இந்த மாதிரி கொண்டு வந்தால் தட் இஸ் கால் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நான் ப்ரோக்ராமில் அதை எப்படி கொண்டு வரலான்னா, இங்கே வந்து இப்போ இங்கே இருக்கு இல்லையா, பப்ளிக் 1 காலன் பப்ளிக் என்ன வேணாலும் கொடுக்கலாம் 5. ஸோ இங்கே 5ங்கிறது பேஸ் கிளாஸ், 1ங்கிறது பேஸ் கிளாஸ். இது ரெண்டுலேருந்து நம்ம இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். தென் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பாருங்கள், ஏலேருந்து பி, பிலேருந்து சி. ஸோ இந்த சியோட பேஸ் கிளாஸே ஒரு டிரைவ்டு கிளாஸ். இங்கே வந்து இது ட்ரான்சிட்டிவிட்டி நேச்சர் இஸ் ரிஃப்ளெக்டட் ஹியர். ஒன்றுலேருந்து எங்கே போகுது, அதுலேருந்து இன்னொன்று போகிறது தான் ட்ரான்சிட்டிவ் நேச்சர் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஏலேருந்து பி இன்ஹெரிட் ஆகும், பிலேருந்து சி இன்ஹெரிட் ஆகும். த சியோட பேஸ் கிளாஸே ஏவோட டிரைவ்டு கிளாஸாக இருக்குது. ஹைப்ரிட் அப்படின்னா என்னென்னா, இதனோட எல்லாமே சேர்ந்து ஒரு மிக்சர் க்ரியேட் பண்ணுறது தான் ஹைப்ரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஹைரார்க்கியலுங்கிறது இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஒரு பேஸ் கிளாஸ், அதிலிருந்து டிரைவ்டு கிளாஸஸ், தென் அதிலிருந்து மல்டிபிள் டிரைவ்டு கிளாஸஸ் கொண்டு வர்றது, அதுதான் ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். We shall see the theory part. Combination of more than one inheritance, இது வந்து hybrid. Multiple, multi-level, hierarchical, multiple, multi-level, இது எல்லாமே மிக்ஸ் பண்ணுறது தான் hybrid inheritance. Hierarchical என்ன? When more than one derived classes are inherited from single base class. See, ஒரு more than one derived classes இருந்தால் அது என்னன்னு சொல்கிறேன்னா hierarchical inheritance. Diagram is important. It's a 5 mark question. ஸோ இது ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணும். derived class, class keyword, derived class name, visibility mode, base class name, then அதனோட மெம்பர்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் புக்கில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. In multi-level inheritance, the level of in multi-levelங்கிறது ஒன்றுலேருந்து இன்னொன்று can be extended to any number of level depending upon the relation. எத்தனை லெவல் வேணாலும் கொண்டு வரலாம். It is relationship between grandfather, father, child, அது மாதிரி. A class without any declaration will have 1 byte size. இதெல்லாம் 1 mark. Do you know கேட்பாங்க. எந்த உள்ள எதுவுமே இருக்காது, வெறும் கர்லி பிரேசஸ் மட்டும் இருக்குன்னா அதனோட சைஸ் என்னது 1 byte சைஸ். இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள், கிளாஸ் எக்ஸ்எக்ஸ், எக்ஸ் ஆக்கியூபைஸ் 1 byte, உள்ள எதுவுமே கொடுக்கலன்னா 1 byte.
Important feature of inheritance is to know which member of the base class will be acquired by derived class. This is done by using visibility mode. பேஸ் கிளாஸில் இருக்கிற எந்த மெம்பர்லாம் டிரைவ்டு கிளாஸ்க்கு வருங்கிறது இந்த விசிபிலிட்டி மோடை பொறுத்து இருக்குது. அதுதான் அக்சசிபிலிட்டின்னு சொல்கிறோம். அக்சசிபிலிட்டி ஆஃப் த பேஸ் கிளாஸ் பை டிரைவ்டு கிளாஸ் இஸ் கண்ட்ரோல்டு பை விசிபிலிட்டி மோட். என்னென்ன விசிபிலிட்டி மோட் இருக்குது? ப்ரைவேட், ப்ரொடெக்டட், பப்ளிக். டிஃபால்ட் எதுன்னா ப்ரைவேட். விசிபிலிட்டி மோடு அக்சஸ் ஸ்பெசிஃபைடு ஒட்டுக்காக தான் இருக்கும். ஆனால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. Access specifier controls the accessibility of the member in the class, whereas visibility label control the access of inherited members within the class. Access specifier engiradhu control the accessibility of the member within the class. ஒரு members எங்கே access பண்ணலாங்கிறத குறிக்கிறது access specifier. Visibility modeங்கிறது என்னன்னா அந்த inherited membersோட accessibility குறிக்கிறது. ஸோ ப்ரைவேட்னு இருந்தால் இது பாருங்கள், இங்கேருந்து வர்றது எல்லாமே ப்ரைவேட்டுங்கிறது போகவே போகாது. ப்ரொடெக்டட், பப்ளிக் எல்லாமே ப்ரைவேட் விசிபிலிட்டி மோடில் க்ரியேட் பண்ணால் எல்லாமே ப்ரைவேட் ஆகிடும். அதே ப்ரொடெக்டடு பப்ளிக்கும் ப்ரொடெக்டட் மெம்பர் ஆகிடும். பப்ளிக் மெம்பராக இருந்தால் சேஞ்சஸ் கிடையாது, அதாவது அப்படியே இருக்கும். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டயக்ராம் பாருங்கள். இங்கே ப்ரொடெக்டட்னா இங்கேயும் ப்ரொடெக்டட், இங்கே பப்ளிக்னா இங்கே பப்ளிக். அதே ப்ரொடெக்டடுங்கிறது எல்லாமே ப்ரொடெக்டட் மெம்பர் ஆகிடும். When classes are inherited with public, protected, private, the private members of the base class என்ன ஆகாது? இன்ஹெரிட் ஆகாது. ஆனால் அது மெமரியில் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர் டிஸ்ட்ரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும்? கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆஃப் பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்ட், கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்ட் ஒன். ரிவர்ஸ் ஆர்டரில் டிஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்ட் ஒன், டிஸ்ட்ரக்டர் ஆஃப் டிரைவ்ட், தென் டிஸ்ட்ரக்டர் ஆஃப் பேஸ் கிளாஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் த ஆர்டர் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ், டிஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் இன் த ரிவர்ஸ் ஆர்டர் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஓவர் ரைடிங் ஆர் ஷேடோயிங்னா என்ன? இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், த சைஸ் ஆஃப் த டிரைவ்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் த ஆல் பேஸ் கிளாஸ் டேட்டா மெம்பர் அண்ட் சைஸ் ஆஃப் த ஆல் டேட்டா மெம்பர்ஸ் இன் டிரைவ்டு கிளாஸ். சைஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் டிரைவ்டு கிளாஸில் இருக்கிற டேட்டா மெம்பர் சைஸ் மட்டும் பார்க்கக்கூடாது, பேஸ் கிளாஸ் டேட்டா மெம்பரோட சைஸும் பார்க்கணும். ஏன்னா அதுவும் டிரைவ்டு கிளாஸில் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ வாட் இஸ் ஓவர் ரைடிங்? இஃப் த டிரைவ்டு கிளாஸ் ஆப்ஜெக்ட் கால்ஸ் த overloaded member function, it leads to confusion to the compiler. The derived class member function have the higher priority than the base class member and shadows the base class member function. ரெண்டு ஒரே நேமாக இருந்தால் அதுக்கு ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் ரிசால்வ் த ப்ராப்ளம்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கொடுக்கணும். எம்ப்ளாயி டபுள் காலன் டிஸ்பிளே தான் ஓவர் ரைடிங் சொல்கிறோம். ஸ்டாஃப் டிஸ்பிளே இருக்குது, அங்கேருந்து வி ஆர் காலிங் எம்ப்ளாயியோட டிஸ்பிளே, தட் இஸ் கால் ஓவர் ரைடிங். Overridingக்கு வந்து definition you can write this. It can be resolved by using what symbol? Double colon symbol. Question answers பார்த்துருவோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த லெசன் முடிஞ்சது. Which of the following is a process of creating new class? Inheritance. Derived class. Which of the following derives a class student from the base class school? இதுதான் base class student, class student. This is the way. The type of inheritance, single inheritance. Which visibility mode should be used? Public. When you want the features of the base class to be available to the derived classes but not to the classes that are derived from other derived classes, அப்போ என்ன கொடுக்கணும்? எல்லாமே ப்ரைவேட்னு கொடுக்கணும்.
derived classக்கு வரணும். ஆனா derived classலேருந்து வேற எந்த class access பண்ணக்கூடாதுன்னா அது private modeல create பண்ணும். Inheritance is the process of creating new class from base class. A class derived from a class which is a derived class itself, multi-level. Which among is the executed in the order of inheritance constructor? Private members of the base class are inherited. No. False. True. True. False. Public members of the base class are inherited but not visible to the derived class. False. It is visible to the derived class. Not invisible to the outside class. True. Okay students, we shall wind up within this. Accessibility பார்த்துட்டோம். accessibility குறிக்கிறது இந்த இது visibility mode. access specifierங்கிறது இங்கே குறிக்கிறது இந்த டேட்டா மெம்பர் இந்த கிளாஸ்க்குள்ளேருந்து எங்கெங்கே access பண்ணிக்கலாம். இது வந்து பேஸ் கிளாஸ்லேருந்து வர்றது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, access பண்ணுறதுங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறது. What are the 5 types of inheritance? Single, one to one, multi-level, one to one, one to one, அந்த ஒன்லேருந்து 1 to 2, 2 to 3 அப்படி வருது. மல்டிப்புள்னா 1 2லேருந்து 3 க்ரியேட் பண்ணுறது. ஹைரார்க்கியல், ஹைப்ரிட், மிக்சர், ஹைரார்க்கியல், மோர் தென் ஒன் derived class. அதான் ஹைரார்க்கியல். Okay students, bye.